எவ்ரிவன். நம்ம ஐபிஎல் மேட்சஸ் ரிவ்யூஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ வரைக்குமே 42 மேட்ச் ரிவ்யூக்கான பார்த்துருக்கோம். ஸோ இது வந்துட்டு 43வது மேட்ச்சு ராஜஸ்தான் ராயல்ஸ் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு ஒரு நைட் கேமு. இது எங்கே நடந்தது பார்த்தீங்கன்னா, சவாய் மான்சிங் ஸ்டேடியத்தில் நடந்தது, ஜெய்ப்பூரில் நடந்தது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்குமே இது வந்துட்டு பிட்ச் நம்பர் 4. இது ஒரு யூஸ்டு பிட்ச்சு, குறிப்பாக அதில் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிட்சாக தான் இருந்தது. ஸோ இது வந்துட்டு நைட் கேம்னால ஃபுல்லாகவே வந்துட்டு எந்த ஒரு பிச்சஸில் சேஞ்சஸும் இல்லை, பேட்டிங்க்கு ஸ்லோவும் ஆகல, எல்லாமே ஒரு பேட்டிங் பிச்சாக தான் இருந்தது. ஸோ சவாய் மான்சிங் ஸ்டேடியத்தில் நடந்தது. ஸோ வியூ ஃபேக்டர் வந்துட்டு செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் அதிகமாகவே வரதுனால முக்கால்வாசி பேர் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு டாஸ் ஜெயிச்சு ஃபீல்டிங் தான் இருப்பாங்க. ஆனால் ஆர்ஆர் என்ன பண்ணிட்டாங்க, டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் ஃபஸ்ட் எடுத்தாங்க. ஸோ பேட் ஃபஸ்ட் பண்ணதுனால ஸோ பவர் பிளேயில் நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் வந்துட்டு டக்குன்னு விக்கெட் போயிடுச்சு. ஸோ வந்துட்டு 56-2 போயிட்டாங்க. எஸ்எஸ்சி ஜெய்சனும் சரி, வைபவ் சூரியவன்சியும் சரி, 2 பேருமே டக்குன்னு அவுட் ஆகிட்டாங்க. ஸ்டார்க்குடைய பவுலிங்லேயும் ஜேமிசனுடைய பவுலிங்லேயும். ஸோ ஜேமிசன் ரொம்ப சூப்பராக போட்டாங்க. அப்புறம் வந்துட்டு ஸோ பவர் பிளேலேயே வந்துட்டு ஆர்ஆர் பார்த்தீங்கன்னா 56-2 இருந்தாங்க. ஸோ ரியான் பராக்கும் நிரூஜோட தான் கொஞ்சம் இன்னிங்ஸை ஸ்டடி பண்ணாங்கன்னே சொல்லலாம். நிரூஜோட வந்துட்டு 30 பால் 42 ரன் அடிச்சிருந்தாரு. அக்சர் பட்டேலுடைய பவுலிங்கில் அவுட் ஆகிட்டாரு. ஸோ ரியான் பராக் வந்துட்டு ஒரு சூப்பராக நாக் ஆனார். 50 பால் 90 ரன் வச்சிருந்தாரு. ஸ்டார்க்குடைய பவுலிங்கில் அவுட் ஆகிட்டாரு. அதில் ரொம்ப சூப்பராக இருந்தார். ஸோ 7-4 6-6 பயங்கரமாக இருந்தார். ரவீந்திர ஜடேஜாவும் ஒரு சின்ன கேமியோ பண்ணார், 14 பால்ஸ் 20 ரன்ஸு. ஸோ அவரும் ஸ்டார்க்குடைய பவுலிங்கில் அவுட் ஆகிட்டார். ஸ்டார்க் ரொம்ப நல்லா போட்டார். ஸ்டார்க்கும் சரி, நட்ராஜன், ஜேமிசன் எல்லாமே நல்லா போட்டிருந்தாங்க. ஸோ சுபம் துபே வந்துட்டு முன்னாடி மேட்ச் நல்லா ஹீரோவாக சூப்பராக இருந்தார். அவரும் 6 பாலுக்கு 6 ரன் அடித்து அவுட் ஆகிட்டார். ஆனால் டொனோவன் பெரேரா வேறு ஒரு லீக்கில் ஆடுறாருன்னு சொல்லலாம். பயங்கரமாக ஆடுறாரு. 14 பால் 47 ரன் அடித்தார். ஸோ ஃபாஸ்டஸ்ட்டு 47 ரன்ஸ் ரொம்ப சூப்பராக ஆடினார். 2 4 5 6 அடித்தார். ஸோ நாட் அவுட் ஆக. ஸோ 20 ஓவரில் 225 ரன்ஸ் அடித்தாங்க. டொனோவன் பெரேரா தான் மெயின் ரீசனே இதுக்கான ஸ்கோருக்கு. ஸோ ஆனால் டெல்லி கேபிட்டல்ஸ் சேசிங்கில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஓவர் பிளேயில் வந்துட்டு சூப்பராக ஸ்டார்ட் பண்ணாங்க. 6 ஓவருக்கு 70 ரன் அடிச்சிருந்தாங்க. எந்த ஒரு விக்கெட்டுமே போல. 10 நிஷாங்காவும் சரி, கேரளாவும் சரி ரொம்ப சூப்பராக இருந்தாங்க. 10 நிஷாங்கா வந்துட்டு ஜடேஜாவுடைய பவுலிங்கில் எல்பிடபிள்யூ இருப்பார். ஆனால் கேரளாவில் வந்துட்டு நாட் அவுட்டாக ரொம்ப சூப்பராக இருந்தார். 10 நிஷாங்கா 33 பாலில் 62 ரன் அடிச்சிருந்தார். கேரளாவில் வந்துட்டு 40 பாலில் 75 ரன் அடித்து ரொம்ப சூப்பராக ஆடிட்டு இருந்தார். ஸோ நிதிஷ் ராணாவும் டிஸ்டன்ஸ் ஆச்சுமே ரொம்பவே ஒரு சூப்பரான ஃபேஸ் கொடுத்தாங்க. நிதிஷ் ராணா 17 பாலில் 33 ரன்னும். ஸோ டிஸ்டன்ஸ் வச்சு லாஸ்ட்டு 10 ரன் தான் இருந்தது, அதில் சேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 19.1லேயே வந்துட்டு டக்குன்னு சேஸ் பண்ணிட்டாங்க. இது வந்துட்டு டெல்லி கேபிட்டல்ஸுடைய ஹையஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஐபிஎல் சேஸ்னே சொல்லலாம். வெறும் ரொம்பவே குவிக்கான டைமில் சேஸ் பண்ணியிருக்காங்க. 5 பால் ரிமைனிங்கில் இந்த மேட்ச்சை சேஸ் பண்ணனால ரொம்பவே சூப்பரான நாக்கு. ஸோ பயங்கரமாக டெல்லி கேபிட்டல்ஸ் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு மேலே போயிட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ இந்த மேட்ச்சுக்கு அப்புறமே டெல்லி கேபிட்டல்ஸ் வந்துட்டு 6th முன்னாடி 7th பொசிஷனில் இருந்தாங்க. இப்போ 6th பிளேஸில் போயிட்டாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸு இப்போ நெட் அண்ட் ரெட்னால வந்துட்டு 4th இருக்காங்க. ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸு கண்டினியூஸாக ஸ்டார்டிங் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நடுவில் பயங்கரமாக ஸ்லோவாகி டக்குன்னு அவுட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க விக்கெட்டும் லூஸ் பண்ணதுனால நிறையா வந்துட்டு லாஸ்னே சொல்லலாம், பயங்கரமான லாஸ்னே சொல்லலாம். ஆர்ஆர் பொறுத்த வரைக்கும் அவங்க நெட் அண்ட் ரேட்டும் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. ஸோ இதனால் பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா டெல்லி வந்துட்டு 6th பிளேஸுக்கு போயிருக்காங்க. ராஜஸ்தான் ராயல்ஸு 4th இருக்காங்க. ஆனால் நெட் அண்ட் ரேட் வந்துட்டு ட்ராப் ஆகிருக்கு. ஸோ இதனால் மற்ற டீம் எப்படி ஆடுறாங்க அதை பொறுத்து தான் வந்துட்டு ஆர்ஆருக்கான சான்சஸ்ஸு ப்ளே ஆக போகிறது இல்லையா அப்படின்றது தெரியும். ஸோ அடுத்து என்ன மேட்ச் நடந்தது பார்த்தீங்கன்னா, மேட்ச் நம்பர் 44 மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸு. இது செப்பக்காக நடந்தது. இது ஒரு நைட் கேமு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்குமே மும்பை வந்துட்டு டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்திருந்தாங்க. ஸோ ஹர்திக் பாண்டியா வந்துட்டு சேஸ் பண்ணுற இதெல்லாம் செப்பாக்கில். ஆனால் அவர் ஏன் திடீர்னு பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்தாருன்னு தெரில. ஸோ இதனால் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு 2 பேஸ் பேட்னே சொல்லலாம். ஸ்லோவாகவும் இருக்கும், கொஞ்சம் ஹார்டராகவும் இருக்கும் பிச்சு. ஸோ பால் வந்துட்டு ரொம்ப க்ரிப்பாகி ரொம்ப ஸ்லோவாக தான் பேட்டிங் வரும். ஸோ இது வந்துட்டு ஹாட் அண்ட் ஹியூமிட் கண்டிஷன் இருந்ததுனால வியூ ஃபேக்டரும் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் பயங்கரமாக இருந்தது. ஸோ அதனால் வந்துட்டு சின்னதாக ஒரு டியூ ஃபேக்டர் தான் இருந்தது. ஆனால் வந்துட்டு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது பேட்டிங் பொறுத்த வரைக்குமே. ஸ்பின்னர்ஸ் பயங்கரமாக போட்டாங்க. குறிப்பாக சிஎஸ்கேவுடைய ஸ்பின்னர்ஸ் அகில் ஹுசைன், நூரா மொத்தம் பயங்கரமாக போட்டாங்க. ஸோ அதே மாதிரி பேஸ் பவுலர்ஸுமே ரொம்ப சூப்பராக பவுலிங் போட்டிருந்தாங்க. சிஎஸ்கேவுடைய பவுலிங் ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு சொல்லலாம் அந்த மேட்ச்சில். ஸோ வில் ஜாக்ஸு ரியான் கிட்டன் ஓப்பனிங் பண்ணியிருந்தாங்க. வில் ஜாக்ஸ் வந்துட்டு டக்குன்னு அவுட் ஆகிட்டார். 1 ரன்னுக்கு அவுட் ஆகிட்டார். ரியான் கிட்டன் வந்துட்டு 24 பால் 37 ரன்னும். ஸோ நமந்தீர் தான் கொஞ்சம் நல்லா ஆடினார், ரொம்ப சூப்பராக இருந்தார். 37 பால் 57 ரன் அடிச்சிருந்தார். ஸோ மற்றபடி யாருமே அந்தளவுக்கு ரன் ஸ்கோர் பண்ணல. சூரியகுமார் யாதவ் 12 பாலில் 21 ரன் அடிச்சிருந்தார்.
ஆனால் திலக் வர்மாவும் சரி, ஹர்திக் பாண்டியாவும் சரி, எல்லாமே 8 ரன்ல காலிஃபைல விட்டுட்டாங்க. ஸோ பவுலிங் பொறுத்த வரைக்குமே அர்ஜுன் கம்போஜ் பிக் ஆஃப் த பவுலர்னே சொல்லலாம். ரொம்ப சூப்பராக போட்டிருந்தாரு. 4 ஓவர் வெறும் 32 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஸோ ராமகிருஷ்ணா கோஷ் சான்ஸ் கொடுத்துருந்தாங்க, அவரும் நல்லா ஆடினார். 3 ஓவருக்கு 24 ரன்னு 1 விக்கெட்டு. ஆனால் ராமகிருஷ்ணா கோஷ் அந்த 3 ஓவர் தான் போட்டார். அதுக்கு அவரும் இன்ஜுரின்னு சொல்லிட்டு மேட்ச்சுக்கு அப்புறம் ரூல் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால் டோர்னமெண்ட் விட்டு ராமகிருஷ்ணா கோச்சும் அவுட் ஆகிட்டு வெளியே போயிட்டார். ஸோ 3 பார்த்து நல்லா போட்டிருந்தாரு. 4 ஓவருக்கு 26 ரன்னு 2 விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேயோட சேசிங் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் வந்துட்டு சீக்கிரமாக அவுட் ஆகிட்டார். 9 பாலில் 11 ரன் அடிச்சு அவுட் ஆகிட்டார். உருள் பட்டேல் ஒரு நல்லா இருந்தார், 12 பாலில் 24 ரன்னும். ஸோ ருத்ராஜ் கைக்கோடும் கார்த்திக் சர்மா தான் நல்லா இருந்தாங்க. ருத்ராஜ் கைக்கோடு ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாருன்னு 48 பால் 67 ரன் அடிச்சிருந்தாரு. கார்த்திக் சர்மா 40 பாலில் 54 ரன் அடிச்சிருந்தாரு. ஸோ 2 பேருமே ஒரு 98 ரன் பார்ட்னர்ஷிப்பாக வந்தது. ஸோ அதனால் கம்ஃபர்டபுளாக சிஎஸ்கே சேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால் வந்துட்டு பயங்கரமாக பாயிண்ட்ஸ் டேபிள்லேயே சிஎஸ்கே மூவ் ஆகிருக்காங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்குமே பாயிண்ட்ஸ் டேபிளில் சிஎஸ்கே வந்துட்டு முன்னாடி 7th இருந்தாங்க, 6th பொசிஷனுக்கு போயிட்டாங்க. மும்பை வந்துட்டு 8th 9th பிளேஸுக்கு போயிட்டாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா 18.1 ஓவரில் சிஎஸ்கே சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டார்கெட்டை. ஸோ அதனால் கொஞ்சம் ரன் ரேட்டும் சிஎஸ்கேக்கு லைட்டாக பூஸ்ட் ஆகிருக்குன்னே சொல்லலாம். ஸோ சூரியகுமார் யாதவுடைய புவர் ஃபார்மை வேர்ல்ட் கப்லேருந்தே கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. அவரால் எந்த மாதிரி பெருசாக ஒரு இன்னிங்ஸும் பெருசாக ஒரு இம்பேக்டும் எம்ஐக்கு கொடுக்கவே முடியல. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா எம்ஐ ஆல்மோஸ்ட் எலிமினேட் ஆகிற பொசிஷனில் தான் இருக்காங்க. என்ன அதுவும் தெரியல எம்ஐ பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்து என்ன மேட்ச் ஆனது பார்த்தீங்கன்னா மேட்ச் நம்பர் 45 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வர்சஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்குமே இது வந்துட்டு ஒரு டே அண்ட் நைட் கேம். கிட்டத்தட்ட டே கேம்னே சொல்லலாம். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்துட்டு டாஸ் ஜெயிச்சு பேக் பாஸ் எடுத்திருந்தாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஒரு கடப்பார பேட்டிங் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஒரு 220 அடிப்பாங்கன்னு பார்த்தா ஹெக்டர் ஒரு சூப்பரான பவுலிங் போட்டுருந்தாரு. குறிப்பாக வருண் சக்கரவர்த்தி பிக் ஆஃப் த பவுலர்னே சொல்லலாம். 4 ஓவருக்கு வெறும் 36 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஸோ டாஸ் அட்வான்டேஜாக இருந்தாலும் எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஒரு பேக் ஃபயர் ஆகிடுச்சுன்னே சொல்லலாம். அவங்களால பெருசாக ரன் ஸ்கோர் பண்ணவே முடியல. 165க்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. 19 ஓவரில் ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ இது வந்துட்டு டிராவிஸ் ஹெட் தான் ஒரு நல்லா ஸ்டார்ட் பண்ணார். 28 பால் 61. ஸோ ஃபஸ்ட்டு 5-6 ஓவரில் சூப்பராக ஆடிட்டு இருந்தாங்க. எஸ்ஆர்ஹெச் விக்கெட்டே கொடுக்காம ரொம்ப சூப்பராக இருந்தாங்க. கிஷன் கிஷனும் சரி 29 பால் 42 ரன் வச்சுருந்தாரு. ஆனால் 10 ஓவரில் 105 இருந்தாங்க. 105 ஃபார் ஒன்லேருந்து 165 ஆல் அவுட் ஆகிட்டாங்க. பயங்கரமான ப்ராப்ஷட்டு. ஸோ வருண் சக்கரவர்த்தி, கார்த்திக் ஹாரி, சுனில் நாராயண் எல்லாமே சூப்பராக பவுலிங் போட்டாங்க. ஸோ எஸ்ஆர்ஹெச் பவர் பிளேலேயே 71 ரன் அடிச்சிருந்தாங்க ஒரு விக்கெட்டுக்கு. ஆனால் 71 ரன்லேருந்து 165க்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் ஒரு பயங்கரமான ப்ராப்ஷன் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஆனால் கேகேஆர் ரன் சேஸை பார்த்தீங்கன்னா அங்கரீஷ் ரகுவன்ஷி நல்லா ஸ்டார்ட் பண்ணார். 47 பால் 59 ரன் அடிச்சிருந்தார். அஞ்சிகர் ரஹானே 43 ரன் அடிச்சிருந்தார். ஸோ ஃபின்னால வந்துட்டு சூப்பராக ஆடினார். நல்லா ஸ்டார்ட் பண்ணார். 3 4 4 6 டக்கு டக்குன்னு அடிச்சிருந்தார். ஆனால் அவரும் அவுட் ஆகிட்டார். ஸோ ஷாக்கிப் ஹுசைனு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா கேகேஆர் பவர் பிளேலே 71 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. ஸோ பயங்கரமாக கேகேஆர் வந்துட்டு ஈஸியாக சேஸ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ எஸ்ஆர்ஹெச்சோடைய பவுலிங் பொறுத்த வரைக்கும் ஷாக்கிப் ஹுசைன் சூப்பராக பவுலிங் போட்டார். பிக் ஆஃப் த பவுலர் 4 ஓவர் 17 ரன் தான் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ ஆனால் மேட்ச் வின்னர் பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி தான். சுனில் நாராயண் வந்துட்டு 200வது ஐபிஎல் விக்கெட் எடுக்கிறாரு. ஒரு பயங்கரமான ரெக்கார்டு. அங்கரீஷ் ரகுவன்ஷி ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ் பண்ணாலும் அந்த கேகேஆர் வந்துட்டு ரோமன் பவுல் ஒரு சூப்பரான கேட்ச் பிடிச்சிருப்பாரு. ஒரு பயங்கரமான கேட்ச். அந்த கேட்ச் தான் வந்துட்டு கிட்டத்தட்ட மேட்சே மாற்றிச்சுன்னு சொல்லலாம். பயங்கரமாக சூப்பரான கேட்ச்சு. ஸோ டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷன் எல்லாமே வந்துட்டு நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா பயங்கரமாக நடுவில் மிடில் கொலாப்ஸ் ஆனதுனால கிட்டத்தட்ட எஸ்ஆர்ஹெச் ஒரு பொட்டம் ஆகிட்டாங்கன்னே சொல்லலாம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மேட்ச்னால எஸ்ஆர்ஹெச் வந்து 3rd பிளேஸுக்கு வந்து டவுன் ஆகிருக்காங்க. கேகேஆர் வந்துட்டு 8th பிளேஸுக்கு போயிருக்காங்க. ஸோ அடுத்து என்ன மேட்ச் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேட்ச் நம்பர் 46 பிபிகேஎஸ் வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இது நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்தில் நடந்தது. இது ஒரு நைட் கேமு. ஸோ இந்த மேட்ச்சை வந்துட்டு பஞ்சாப் பேட்டிங் பேட்ஸ் எடுத்திருக்காங்க. இது ஒரு பேக் சைட் பிச்சு. ஸோ நல்ல ஒரு பவுன்ஸு, நல்ல ஒரு விக்கெட் விட்டதுனால பிபிகேஎஸ் வந்துட்டு ஒரு லோவஸ்ட் பவர் பிளே ஸ்கோர்னே சொல்லலாம். வெறும் 35 ரன் தான் வச்சுருந்தாங்க. 3 விக்கெட் போயிருக்கு. ஸோ ஜிடி வந்துட்டு எலக்டட் டு ஃபீல்டு. ஸோ ஜிடி தான் டாஸ் வச்சுருந்தாங்க. ஸோ பவுலிங் ஃபஸ்ட் அட்வான்டேஜ்னால பயங்கரமாக போட்டிருந்தாரு. குறிப்பாக ஜேசன் ஹோல்டராக இருக்கட்டும்,
முகமது சிராஜா இருக்கட்டும், ரபாடா இருக்கட்டும் ரொம்பவே சூப்பரான பவுலிங் போட்டிருந்தாரு. பிளேயர் ஆஃப் தி மேட்ச் பார்த்தீங்கன்னா ஜேசன் வாட்டர் தான். 4 ஓவருக்கு 24 ரன் கொடுத்து 4 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஸோ நேர் வாஜரா, ஸ்ரேயஸ் ஐயர், ஸ்டானிக்ஸ், பாட்லெட் இவங்க 4 பேர் விக்கெட்டை எடுத்திருந்தாங்க. ஸோ ஜிடி பொறுத்த வரைக்கும் சாய் சுதர்ஷன் ஒரு சூப்பரான ஆங்கர் இன்னிங்ஸ்னு சொல்லலாம். டாப் 3 எப்படியாவது யாராவது ஒருத்தர் 2 பேர் வந்து மேட்ச்சை முடிச்சிருக்காங்க. சாய் சுதர்ஷன் 41 பாலில் 57 ரன்னு. அதே மாதிரி வந்துட்டு இபிகேஎஸில் ஹையஸ்ட் வந்துட்டு ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 29 பால் 57 ரன்னு. சுயாஸ் ஹெக்டே அவரும் நல்லா போட்டு ஆடிருந்தார். ஸோ அதேமாதிரி வாஷிங்டன் சுந்தர் ரொம்ப சூப்பராக ஆடினார். 23 பால் 40 ரன்னு. ஸோ பயங்கரமாக ஆடினாங்க. சிராஜ் வந்துட்டு ஃபஸ்ட் ஓவர்லேயே பிபிகேஸோடைய பேட்ஸ்மேன் ஓப்பனர்ஸ் முடிச்சிட்டானே சொல்லலாம். ஏன்னா சரியாகவும் கூப்பர் பண்ணலையும் ஒரே ஓவரில் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ பவர் பிளேலேயே வந்துட்டு 35 ரன் தான் வச்சுருந்தாங்க. 3 விக்கெட் போயிருந்தாரு. ஸோ ஷாயினிஸும் ஷெக்டேவும் 79 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் இருந்ததுனால மட்டும்தான் இந்த ஸ்கோர் வந்தது. இல்லைன்னா அது கூட வந்திருக்காரு. ஹோல்டர் 18வது ஓவரில் 2 விக்கெட் எடுத்திருப்பாரு. ஸோ பாட்லெட்டும் சரி, இன்னொரு பிளேயரும் சரி. ஸோ ஜிபி வந்துட்டு நடுவில் பயங்கரமான ஒரு சாய் சுதர்ஷன் சேஸில் வந்துட்டு சாய் சுதர்ஷன் அவுட் ஆன அப்புறம் ஜிபியுமே ரொம்ப தடுமாறினாங்க. 13லேருந்து 17லேருந்து ரன்ஸே வரல, டக்குன்னு ஓடிட்டாங்க. ஸோ டெவர்டிவாக இருக்கட்டும், நிஷாந்த் சித்துவாக இருக்கட்டும் ஓடிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தர் தான் வந்துட்டு ஒரு 6 அடித்து மேட்ச்சை முடிச்சிருப்பாரு. அவரே சூப்பராக ஆடினார். ஸோ வாஷிங்டன் சுந்தர் பயங்கரமாக ஆடினார்னே சொல்லலாம். இதனால் பார்த்தீங்கன்னா ஜிடி ஒரு பேக் டு பேக் வின்ஸ்னே சொல்லலாம். 5வது இடத்துக்கு போயிட்டாங்க. எஸ்ஆர்எஃப் வந்து 4வது இடத்துல இருக்காங்க. ஸோ அடுத்து என்ன மேட்ச் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எம்ஐ வர்சஸ் எல்எஸ்சி. இது வந்துட்டு வாங்கடே ஸ்டேடியத்தில் நடந்தது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எம்ஐயோடைய ஹையஸ்ட் ரன்ஸ் சக்ஸஸ்ஃபுல் ரன் சேஸ்னே சொல்லலாம். ஸோ பயங்கரமாக ஆடிருந்தாங்க. இது ஒரு ஹை ஸ்கோரிங் கேமாக இருந்தது. எல்எஸ்சி பொறுத்த வரைக்குமே 20 ஓவரில் 228 ரன் அடிச்சிருந்தாங்க 5 விக்கெட்டுக்கு. ஸோ இது ஒரு பேட்டிங் பேரடைஸாகவே இருந்தது. ஆனால் எம்ஐ பார்த்தீங்கன்னா வெறும் 18.4லேயே வந்துட்டு 229 ரன்ஸ் அசால்ட்டாக சேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு பவுன்ஸ் இருந்ததுனாலுமே ஒரு ஃபேர் ட்ராக் மாதிரி இருந்தது. ஸோ பவுலர் ஸ்கோர் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு பேட்டிங் பேரடைஸ்னால அந்தளவுக்கு அவங்களால நிப்பாட்டவே முடியல ரன்ஸை. பயங்கரமான டிஃபேக்டரும் வந்தது, ரெடியூஸ் இருந்ததுனால. ஸோ இது வந்துட்டு ஒரு ஹையஸ்ட்டு ரன்ஸ்னே சொல்லலாம். கம்பைண்டாக 457 ரன் அடிச்சிருந்தாங்க இந்த மேட்ச்சில். 33 சிக்ஸஸ் அடிச்சிருந்தாங்க. ஸோ சூரியகுமார் யாதவ் டாஸ் ஜெயிச்சு பவுலிங் பர்ஸ் எடுத்ததுனால அது ஒரு நல்ல ஒரு டாக்டிக்கல் சேஞ்சாக இருந்தது. ஸோ ஈவினிங்கில் செகண்ட் இன்னிங்ஸில் நல்லா டியூ வரதுனால பயங்கரமாக வந்துட்டு ஈஸியாக இருந்தது அவங்க சேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ரியாலிட்டி கில்டன் தான் பிளேயர் ஆஃப் தி மேட்ச்சு. வெறும் 32 பாலில் 83 ரன் அடிச்சிருப்பாரு. ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 259. ஸோ 8 6 அடிச்சிருப்பாரு. அவர் மட்டுமே பவர் பிளேலேயே வந்துட்டு எல்எஸ்சியோடைய பவுலிங் மொத்தமாக முடிஞ்சதுன்னே சொல்லலாம். ஸோ ரோஹித் சர்மாவுமே ஒரு சுலபமான இம்பாக்ட் நாட்டுமே சொல்லலாம். 44 பாலில் 84 ரன் அடிச்சிருப்பாரு. ஸோ நிக்கலஸ் புரான் வந்துட்டு எல்எஸ்சி சைடில் 21 பாலில் 63 ரன் அடிச்சிருந்தாரு, 8 சிக்ஸஸு. ஸோ அந்த ஒரு ரீசனால தான் நிக்கலஸ் புரான்னால 230 ரன்ஸே வந்தாங்க. இல்லைன்னா அது கூட வந்திருக்க மாட்டாங்க. ரோஹித் சர்மாவும் விக்கெட்டான 143 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப்பில் வெறும் 10 ஓவரில் அடிச்சிருப்பாங்க. வில் ஜாக்ஸும் ஒரு சூப்பராக ஆடிருப்பார். ஸோ இதனால் வந்துட்டு பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா இது ஒரு எம்ஐக்கு ஒரு ஈஸி சேஸ்ன்னு சொல்லலாம். எம்ஐக்கு வந்துட்டு 9th பொசிஷன் போயிட்டாங்க. என்ன தான் ஒரு 3 மேட்ச்சு பேக் டு பேக் லாஸ் இருந்தாலுமே இந்த மேட்ச்சை வந்துட்டு வின் பண்ணதுனால 9th பிளேஸ் போயிட்டாங்க. எல்எஸ்சி வந்துட்டு லாஸ்ட் பொசிஷனில் இருக்காங்க, 10வது பிளேஸில் இருக்காங்க. இது வந்துட்டு எல்எஸ்சியோடைய 5வது கண்டினியூஸ் லாஸு. ஸோ பிளே ஆஃப் ஆல்மோஸ்ட் எலிமினேட்னே சொல்லலாம். ஸோ பஞ்சாப் கிங்ஸ் தான் டேபிள் டாப்பில் இருக்காங்க இப்போது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு எல்எஸ்சி வந்துட்டு லாஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ அடுத்து என்ன மேட்ச்சு, அடுத்ததுக்கான ரிவ்யூஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.